புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வரை மாணவர்கள் மேற்கொள்ளும் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டெல்லியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா அணிவகுப்பையொட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றாக பாய்மர கப்பலில் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சக்கரம் என்ற கடல் சாகச பயணத்தின் தொடக்க விழா தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. கடலூர் தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு மற்றும் புதுச்சேரி தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவு இணைந்து நடத்தும் இந்த பாய்மர படகு கடல் சாகச பயணத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவை சேர்ந்த 25 மாணவியர் உட்பட 60 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த குழுவினருடன் 3 கடற்படை அதிகாரிகளும் 2 தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்றுள்ளனர். இப்பயணத்தில் 3 பாய்மர படகுகளில் மாணவர்கள் பயணிக்கின்றனர். இந்த குழுவினர் தாங்கள் செல்லும் இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தான முகாம், மரம் நடுதல், தூய்மை பணி திட்டம் என சமூக சேவை சார்ந்த நிகழ்வுகளை நடத்த உள்ளனர். இந்த கடல் சாகச பயண குழுவினர் 302 கிலோமீட்டர் தூரத்தை 10 நாட்களுக்கு கடக்க உள்ளனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இங்கு குழுவினர் கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைகின்றனர். அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுச்சேரியை வந்தடைகின்றனர். மேலே சீட்டு மீதிலாம் வந்து மீன் பிடிக்கும்.